இனிய தமிழ் பேசும் தமிழ் உள்ளங்களுக்கு யுனிவர்சல் வாய்ஸ் 369 சேனலுக்கு உங்களை அன்போடும் பண்போடும் அழகாக வரவேற்கிறேங்க. இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் பார்க்குறவங்க ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு உங்களோட எனர்ஜியை ஹையர் லெவலாக அசென்ஷன் பண்ணிக்கோங்க. பழசில் நடந்த எந்த விஷயங்கள் குறித்தும் கவலைப்படாமல் இப்போ ஏதோ ஒரு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களே இந்த வீடியோ பார்க்குறப்ப அதெல்லாம் தூக்கி உடப்பில் போட்டுட்டு கடவுள் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கான கைடன்ஸ் என்னென்னு தெளிவாக கிளியரான ஒரு மைண்டில் கேளுங்க. அதுபடி ஃபாலோ பண்ணுங்கள். யாருக்கு இந்த மெசேஜ், யாருக்கு போய் நிறைய பேர் மெஜிஷியனாக இருக்கீங்க. 2-3 கார்டு வந்ததுனால என்ன எடுக்கல. உங்களாலே எல்லாமே முடியுங்க உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு. எங்கடா சொல்யூஷன் கிடைக்கும், என்னடா நடக்க போகுது நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு பயப்படுறீங்க. வாவ் சத்தியமாக சொல்கிறேங்க, அந்த ரீடிங் அந்த சேனல் பார்க்குறவங்க யாராவது இங்கே பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதுலேயும் ஃபஸ்ட்டு கார்டு இது தான், எம்ப்ரெஸ் கார்டு தான். இதுலேயும் ஃபஸ்ட்டு கார்டு பயங்கரமான ஒரு மிராக்கிளான ரீடிங் தாங்க இது. ரொம்ப அருமையாக இருக்குது. அது எடுத்த கார்டே வேறு, பிளாக் கார்டு, இது ப்ளூ கார்டு. ஆனால் வந்து 2 தீமுமே ஒன்றா தான் இருக்குது. ஏன்னா நிச்சயமாக அதில் பார்க்குறவங்க இதுலேயும் இதில் என்னடா சொல்லிட போகிறாங்க, வேறு மாதிரி வருமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம் குறித்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்குது, குழந்தை குறித்து கேட்டிங்கன்னா குழந்தை கிடைக்குது. எல்லாமே ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு இது வரைக்கும் உங்களுக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னா அவங்க மரியாதை கொடுக்குறாங்க, வேலிடிட்டி கொடுக்குறாங்க, ரெக்கக்னேஷன் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வராத சொத்துக்கள் வருது. பிரகாசமான வாழ்க்கை தான் இனிமேல், பச்சை பசுமையில் உங்கள் வாழ்க்கை அழகாக இருக்க போதுங்க. உங்களுக்கே எல்லா நியாயமும் தெரியுங்க. மற்றவங்களுக்கு அநீதியாக நீங்கள் எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டீங்க. ஒரு அழகான ஒரு பர்சன், ஒரு பியூரிட்டியான ஹார்ட்டு, அன்பு, அமைதி, இதுக்கான ஒரு இருப்பிடமாக இருப்பீங்க. புதிய ஒரு பிகினிங் தான் உங்கள் வாழ்க்கையில். நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு பர்சன் தாங்க நீங்கள். அழகாக இருக்குது, கடவுளோட பிளஸிங்ஸ் இருக்குது, எல்லா ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன் இருக்குது, யூனிவர்ஸ் உங்களை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. வாழ்க்கைங்கிற அந்த அந்த ஒரு சேலஞ்சஸ், அந்த ஒரு பாதையில் அழகாக சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணக்கூடிய தெளிவான ஒரு கண்ணோட்டத்தோட தைரியமான ஒரு பர்சன் தாங்க பார்க்குறேன் நீங்கள். அருமையாக இருக்குது, செமையாக இருக்குங்க. அந்த ரீடிங்கெல்லாம் வந்த அதே கார்டு ஃபஸ்ட்டு கார்டு வருது. மிராக்கிள் தான் போங்க. தெரிஞ்சிருந்தால் நான் அந்த கார்ட்ஸ் வச்சுருந்துருப்பேன். நான் அதுக்கு ஃபஸ்ட்டு கார்டுக்கு நான் பூ வச்சேன், இதுக்கும் வச்சிடுறேன். ஏன்னா கேட்பீங்க, அந்த ரீடிங் பார்க்குறவங்க கேட்பீங்க, அதுக்கு பூ வச்சிங்க இதுக்கு வைக்கல அப்படின்னு. கண்டிப்பாக மோகமாக சூப்பராக இருக்குங்க. யார் நீங்கள்? டபுள் கன்ஃபர்மேஷனுங்க. எல்லாமே 2 அந்த அந்த ஒரு இதுலேயுமே 3 இடத்துல ஒரே கன்ஃபர்மேஷன். யூனியன் யூனியன் யூனியன். கிங் ஆஃப் கப்ஸ். உங்களுக்கு வரப்போகிற பர்சன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு வள்ளல். இப்போ வந்து இவங்க வந்து அன்பின் பிறப்பிடம், அமைதியின் ஊற்றிடம், பாசத்தின் தலைமையிடம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இவங்களும் வந்து எப்படி இருக்காங்க, இவங்களும் அன்பாக இருப்பாங்க. மியூச்சுவலான பர்சன் தாங்க நீங்கள். உங்கள் வரப்போகிற பர்சனாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு இப்போ ஏதோ ஒரு சின்ன சண்டையில் அப்படி இப்படி இருக்கிறவங்க வந்து ஆக்சுவலாக உண்மையிலே அன்பு கொடுக்குற வள்ளல் தாங்க. ஆனால் இப்போ ஏதோ ஒரு பிரச்சனையில் பிரிஞ்சு போயிருக்கலாம், சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில். அவங்க கொடுத்த அன்பு வந்து உங்களுக்கு விட்டு போயிருந்தாங்கல்ல, அவங்க வந்து உங்களுக்கு கொடுத்த அன்பு வந்து உங்களால் உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் அதை வேறு யார்கிட்டையுமே நீங்கள் கிடைச்சே இருக்காது உங்களுக்கு. அப்படி ஒரு அன்பை கொடுத்துட்டு, அப்படி ஒரு அக்கறை, உங்கள் மேலே அட்டென்ஷன் எல்லாம் வச்சுட்டு, பாசத்தை வச்சுட்டு, விட்டு பிரிய மாட்டேன், அப்படி இருக்க மாட்டேன், உனக்கு தான் என் உடல், உனக்கு தான் இந்த உடல் மண்ணுக்கு, உயிர் உனக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய டைலாக் பேசிட்டு கோயில் கோயிலாக சத்தியம் வச்சுட்டு திடீர்னு காணாமல் போகும்போது, நல்லா பேசிட்டு திடீர்னு விட்டு போகும்போது, நல்லா பேசிட்டு திடீர்னு வந்து ஒரு ஆன் அண்ட் ஆஃப் கம்யூனிகேஷனுக்கு விட்டுட்டு விலகி ஓடும்போது தாங்க அங்கே பெயின் வருது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸில் நிறைய பேர் பார்க்குறீங்க. பட் ஆனால் வந்து நிறைய அன்பை கொடுத்துருப்பாங்க உங்கள் பர்சன்ஸு. பார்க்குறவங்களோட பர்சன்ஸ் வந்து நிறைய அன்பு கொடுத்துருப்பாங்க. உண்மையாக நம்புகிற மாதிரி இருக்கும். அவங்களே வந்து சொன்னால் கூட என்ன இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும் நீங்கள் நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி நம்பக்கூடிய ஒரு பர்சன்ஸ் தான் பார்க்குற நீங்கள். நிறைய விதத்தில் வந்து அன்பும் காமிச்சிருக்காங்க. அதே சமயம் எவ்வளோக்கு எவ்வளோ அன்பு காமிச்சாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களை வந்து ஏமாத்துறதுக்கு உண்டான நிறைய விஷயங்களும் பின்னாடி நடந்துட்டு இருந்திருக்கு. அதுவும் நடந்துட்டுருக்குங்க சில பேர் வாழ்க்கையிலங்க. சில பேர் வந்து ஏதோ ஒரு காரணம் காமிச்சு, ஒரு தேர்ட் பர்சன் காரணம் காமிச்சு, தேர்ட் பார்ட்டி காரணம் காமிச்சு, அம்மா அப்பா டாங்கி மங்கி ஏதோ ஒரு நபர்கள், பர்சன்ஸ் அவங்க வாழ்க்கைக்குள்ளே இடையில வந்திருக்கலாம். கேரியர்னு சொல்லுவாங்க, ஏதோ கதையெல்லாம் சொல்லுவாங்க. அன்றைக்கி அப்படி இருந்தவங்க இன்றைக்கி வந்து அதனால் என்ன ஆகுது, இமோஷ்னலாக பாண்டடான பார்க்குற நீங்கள் உங்களால் இந்த விஷயங்களை விட்டு வெளியில் வர முடியல. அவங்க ஈஸியாக மூவ் ஆன் பண்ணிகிட்டே போயிடுறாங்க. ஆனால் என்னால் என்னங்க மாற்றி மாற்றி போகிறதுக்கு என்ன மனசு சட்டையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன வயசுலேருந்து அப்படிப்பட்ட ஒரு இதில் வந்திருப்பீங்க. ஒரு அன்புக்காக ஏங்கி ஒரு விஷயத்தின் மேலே வந்து நம்பிக்கை வைக்கக்கூடாது, நம்பிக்கை வச்சு ஆழமாக நம்பிக்கை வைக்கணும். அந்த ஒரு உறவு மேலே பாசம் வச்சுட்டோம்னா அதனால் அதை விட்டு கொடுக்கறதுக்கும் அதை விட்டுட்டு இருக்கவும் உங்களால் முடியாது. அப்படிப்பட்ட பர்சன் தான் பார்க்குறேன் நீங்கள்.
நிச்சயமா வந்து கெரியர் குறித்து இப்ப இனிமேல் தான் வந்து நான் இத்தனையும் நான் வந்து கஷ்டமா நான் அனுபவிச்சுட்டேன். என்னோட வாழ்க்கைய நான் பார்க்கவே இல்ல. என்னோட கெரியர் நோக்கி போகல. இனிமேல் தான் நான் கெரியர் நோக்கி போப்போறேன்னு ஒரு சில பேர் வந்து இந்த கஷ்டத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு, ஒரு கட்டத்துக்கு மேல இது வராத கேஸு, திருந்தாத கேஸு நம்பி நிக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம். நம்மளுக்கே நம்ம வாழ்க்கைய அழிச்சுக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சு, கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச வேலைய பார்க்கறதுக்கு, நம்ம கெரியர் மூவ் பண்றதுக்கு ஏதாவது பண்ணலான்னு ஒரு சின்ன முயற்சிய எடுத்து வச்சிருப்பீங்கங்க நீங்க. நல்லாயிருக்கு. கார்டு நெறைய பேர் வந்து நெறைய பேர் வந்து ஃப்யூச்சரை குறித்து வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? ஃப்யூச்சரை குறித்து ரொம்ப யோசிக்கிறீங்க. கண்டிப்பா நல்ல விஷயம் வருங்க. 3333 கண்டிப்பா பார்க்குறவங்களா இருக்கும். இனிமேல் எக்ஸிக்யூட் பண்ணிரலாம் நீங்க. ஏன்னா, இவங்க வருவாங்களா? இவங்க மாட்டாங்களா? இவங்க இருப்பாங்களா? நம்பி நிக்கலாமா? வேணாமா? அப்படின்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்டெப் எடுத்து வைக்கணும் இல்லையா? அந்த ஒரு சிச்சுவேஷனுக்குலாம் வந்திருப்பீங்க. நம்ம இறங்கிருவோம். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைய பார்க்குறதுல இறங்கலாம் அப்படின்னு சில பேர் வந்து போயிட்டீங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து ஒரு தனிமையில இருந்து நெறைய விஷயங்கள், அந்த தனிமையில கத்துக்கிற பாடம் இருக்கு பாருங்க. நம்ம வந்து நம்மளோட ஃபோர்ஸ் என்ன? நம்மளால வந்து அவங்கள விட்டு இருக்க முடியுமான்னு நமக்கு தெரியாது. அழுதுட்டே இருப்போம். ஐயோ! போச்சே! வாழ்க்கை வீணா போச்சே! இவங்க இல்லன்னா என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சே! அப்படின்னு இருந்துட்டுருப்போம். அந்த தனிமையில தனிமை கத்துக் கொடுக்கும் பாருங்க ஒரு லெசனு. எல்லாத்தையுமே வெறுத்துருவீங்க. அந்த சுத்தி இருக்கிறவங்க இனிமேலு என்ன நான் தான் முக்கியம். நான் இவ்ளோ தூரம் நான் அழுதுருக்கேன். இவ்ளோ தூரம் இந்த பிரச்சனைக்காக நான் வந்து நல்லதுன்னு நெனச்சு நான் நின்னு அழுதுட்டு இருந்ததெல்லாம் வேஸ்ட்டு. அவங்க அப்படிதான். அவங்க அப்படி மோசமான ஒரு பெர்சன்னு கடவுள் காமிச்சு குடுத்ததுக்கப்புறம், அவங்க தான் வேணும்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன்னா, கடவுள வந்து நான் வந்து ஒரு மதிக்காத ஒரு தன்மையில நான் நிக்கிறேன். அவர மதிச்சேன்னா, அவர் காமிச்சு குடுத்துருக்காரு எனக்கு. அவங்க யாரு? அவங்க பெர்சன் என்ன? எப்படிப்பட்ட முகம்னு காமிச்சு குடுத்ததுக்கப்புறமும் திரும்பவும் எனக்கு அவங்க தான் வேணும். அவங்க வர வரைக்கும் நான் இப்படி தான் நிப்பேன் அப்படின்னா நில்லுங்க. அது உங்க காலு. நீங்க நின்னுகிட்டே இருங்க. அங்கேயே நின்னுகிட்டே இருங்க. வலிக்கட்டும். வலிக்கிற வரைக்கும் நில்லுங்க. யார் வந்து உங்கள காப்பாத்துறான்னு பாருங்க. அப்பவும் கடவுள் தான் வருவாரு. ஐயோ! என் பொண்ணுக்கு கால் வலிக்குதே! ஐயோ! என் பையனுக்கு கால் வலிக்குதே! இன்னமும் இந்த லூசு பிள்ளையாட்டம் இப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு, இப்படியே நிக்கிதே! எதையோ பிராக்க பார்த்துட்டு நிக்கிதே! போக வேண்டிய டெஸ்டினேஷன் கடக்கணுமே! இதுக்கு ஒண்ணுமே தெரியலையே! நான் எப்படி தான் இத திருத்த போறேன்னு தெரியலையே! இதுக்கு மேல நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு அவர் கடந்து அடிச்சுக்கிறாருங்க. சில பேர் வந்து வாழ்க்கை இப்படி இருக்கு. போனத நெனச்சு உங்க வாழ்க்கை பாதி வீணா போச்சு. அவங்க கூட இருந்து. இப்பயும் வந்து திருந்தாம அத பக்கமே நின்னுகிட்டே இருக்கிறீங்க. ஏதோ ஒரு ஓரத்துல எப்படியாவது வந்துர மாட்டாங்களா? தேடி வந்துர மாட்டாங்களான்னு உங்க எனர்ஜிய குடுத்துட்டே இருக்கீங்க. உங்க எனர்ஜி வாங்க வாங்க அங்க 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 இருக்கிற உங்க பெர்சன் சௌக்கியமா, சந்தோஷமா, அழகா வாழ்ந்துட்டுருப்பாங்க. எப்போ உங்க எனர்ஜிய உங்களுக்குள்ள நீங்க வாங்குறீங்களோ, அப்பதான் அவங்களுக்கு அடி கிடைச்சு அவங்க வந்து பாடம் கத்துக்க ஆரம்பிப்பாங்க. அதனால நம்ம வேலைய நம்ம பார்த்தா, நமக்கான வேலைய கடவுள் பார்ப்பாருங்க. நம்ம வேலைய நம்ம பார்த்தா, நமக்கான வேலைய, நம்மளோட வேலைய கடவுள் பார்ப்பாரு. அது அழகா இருக்கும். கடவுள் பார்த்தா அந்த வேலை எப்படி இருக்குங்க? நம்ம செய்றத விட ஒரு நேர்த்தியா அழகா இருக்கும் இல்லையா? அந்த வேலைய தான் நம்ம செய்ய விடுறதே கிடையாது. அடுத்த கார்டு. ஓகே. நிச்சயமா வந்து முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. ஏன்னா, உங்க வாழ்க்கை வந்து அழகா மாறப்போகுது. இப்ப இந்த நேரத்தில நீங்க வந்து என்ன பண்ணணும்? முட்டாள்தனமா எந்த விஷயமும் பண்ணி வைக்காம, அ எடுங்க. ஒரு ஸ்டெப் எடுங்க. பட் வந்து கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறீங்க ஓகே. கண்மூடித்தனமா வைக்காம, ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு, அகலக்கால் வைக்காம, ஒரு கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயம் பண்ணுங்க. இப்ப தான் நீங்க வந்து என்ன பண்ணீங்க, எல்லாமே எனக்கு கடவுள் தான் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்குலாம் வந்துட்டீங்க. பண்ணுங்க. உங்க கூட வந்து எப்பயுமே வந்து நம்பிக்கையான ஒரு பெர்சன்ஸ் வந்து இருந்து உங்களுக்கு கைட் பண்ணிட்டே இருப்பாங்க கண்டிப்பா. பிரகாசமான வாழ்க்கை தான். சூன்யமா இருக்கிற வாழ்க்கையில இப்ப தான் நீங்க வந்து ஒரு ஒரு சூன்யத்திலிருந்து இப்ப தான் டிஜிட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்கீங்க. நம்பர்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கீங்க. கண்டிப்பா வந்து சூரிய பகவானுடைய ஆசீர்வாதம் இருக்கு. இன்னும் நெறைய சேலஞ்சஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்றதுக்கு உண்டான தைரியம்லாம் உங்களுக்கு வந்துரும். அதனால வந்து யார் பேச்சையும் நீங்க வந்து அவ்வளோக்கு அதிகமா வந்து கேட்டுற மாட்டீங்க. கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு எது தோணுதோ அதான் செய்வீங்க. கடவுள்கிட்ட பாரத்த போட்டு அப்படியே மூவ் பண்ணிட்டே போவீங்களே தவிர, எந்த இடத்துலயும் நிக்க மாட்டீங்க. யார் சொல்றதையும் நீங்க கேட்கணுங்கிற அந்த ஒரு அது ஒரு முக்கியத்துவமே குடுக்க மாட்டீங்க மத்தவங்களுக்கு. வாவ்! ஏன்னா, ஏன் முக்கியத்துவம் குடுக்கறதில்ல? நெறைய பட்டாச்சு, அனுபவிச்சாச்சு. பெரிய டவர். அதுலேருந்து காப்பாத்துனது யாரு? பெரிய ஒரு தாங்கவே முடியாத ஒரு பிரச்சனையிலருந்து உங்கள வந்து காப்பாத்தி, இங்க உனக்கு சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரியப்படுத்திட்டு, அந்த பில்டிங்கில இருக்கிறவங்க யாரு, என்ன, ஏது எல்லாத்தையும் பில்டிங்னா என்ன? உங்கள சுத்தி இருக்கிறவங்க யாரு, என்ன, ஏது, எப்படி ரியாக்ட் பண்றாங்க, உங்களுக்கு பின்னாடி எப்படி நடந்துக்கிட்டாங்க, இப்ப எல்லாமே உங்க கண்ணு முன்னாடி தெரிஞ்சு என்ன பண்ணியிருக்காரு? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டியா? தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல நின்னேன்னா, வெடிச்சு சிதற மாரி சிதறி செத்து போயிருவ. அந்த இதிலேருந்து உங்கள அந்த அந்த டவர்லேருந்து உங்கள அழகா காப்பாத்தி வெளிய தள்ளி விடுறார். எல்லாத்தையும் கத்துக்கிட்டியா? இது உன்னோட மறுவாழ்க்கை. மேலேருந்து கீழ விழுந்தாலும் இன்னும் நம்ம சாகல. உயிரோட இருக்கோம்.
தெரியுதுங்களா? இவ்வளோ பெரிய டவர்லேருந்து கீழே விழுந்தா என்ன ஆகுங்க? ஒரு எலும்பு கூட மிஞ்சாது. ஆனா, அந்த டவர்லேருந்து எதுக்கு காப்பாத்துறாரு? இவ்ளோ உன்னை நெருப்பு மாரி, உன்னை சுட்டெரிக்கிற மாரி, உன் வாழ்க்கைய வந்து நாசம் பண்ண அத்தனை பேரும் உன்னை சுத்தி இருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டியா? வெடிக்குதா? உன்னோட இதயம் வெடிக்குதா? அப்படியே தப்பிச்சு வெளியில ஒடியாந்துரு அப்படின்னு சொல்லி, அந்த அந்த எரிமலை வெடிக்கிற, அந்த டவர் வெடிக்கிற அந்த சிச்சுவேஷன்ல உங்களால இருக்க முடியல, பார்க்க முடியல அந்த சிச்சுவேஷன, ஏத்துக்க முடியல, தாங்க முடியலங்க. அந்த நிலைமை உங்களால அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நீங்க எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா, அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து உங்கள ஏமாத்தியிருக்காங்க. உங்களுக்கான நபர் ஏமாத்தியிருக்காங்க. இவங்க தான் நமக்கு வந்து நல்லது பண்ணுவாங்கன்னு கடைசி வரைக்கும் ஒத்த கால்ல ஒத்த புடியா புடிச்ச நீங்க, இன்னைக்கு தான் தெரியுது இவங்க தான் உங்க வாழ்க்கைய எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறது தெரியும்போது, மனசு விட்டு போய் நீங்க வந்து இறந்து போற ஒரு சிச்சுவேஷன்ல தான் கடவுள் அடுத்த ஒரு உயிர உங்களுக்கு உள்ள ஊத்தி வெளியில தள்ளி விட்டுருக்காரு. எப்படியா தப்பிச்சு வெளியில வந்துரு, தெரிஞ்சுக்கோ, வாழ ஆரம்பி, ஓடிரு, தப்பிச்சிரு அப்படின்னு சொல்லி நெறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கத்துக் குடுத்துருக்காங்கங்க. டவர் கார்டு வந்தா ரொம்ப சூப்பருங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சு. உங்க வாழ்க்கையில கஷ்டம் காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் வந்து சந்தோஷமா இருக்க வேண்டிய காலம் தான். அன்பா இருப்பீங்க. உங்களுக்கு அன்பான ஒரு பெர்சனுக்காக தான் அன்புக்காக தாங்க ஏங்கிட்டு இருக்கீங்க நீங்க. கண்டிப்பா உங்களுக்கு அன்பான ஒரு பெர்சன் உங்க வாழ்க்கையில வராங்க. உங்களுடைய பெர்சன் வந்து நிச்சயமா வரக்கூடிய ஒரு பெர்சன் அன்ப மையப்படுத்தி, அன்ப வந்து மியூச்சுவலா கொடுக்கக்கூடிய ஒரு பெர்சன் உண்மையான ஒரு பெர்சன்ங்க. ஏன்னா, அவங்க அப்படிப்பட்ட ஒரு வளர்ப்புலேருந்து வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பெர்சன். இது நல்லது, இது கெட்டது, இது அன்பு, உண்மையா இருக்கணும். மத்தவங்க வந்து காயப்படுத்தக்கூடாது. மத்தவங்கள காயப்படுத்தவும் கூடாது. நம்மளும் காயப்படக்கூடாது. ஏன்னா, நம்ம எப்படி நம்ம அழுவுறோமோ, அதே மாரி தான் அந்த பெயின் வந்து மத்தவங்களுக்கும் இருக்கும். அதனால மத்தவங்களுக்கு எந்த கஷ்டமும் குடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான ஒரு பெர்சன்ஸ் தாங்க நீங்க. அதனால 2 பேருமே வரக்கூடிய 2 பெர்சனுமே உங்க பார்ட்னரா இருக்கட்டும். இதுவரைக்கும் வந்து மோசமான ஒரு பெர்சன் கிட்டேருந்து தப்பிச்சு வெளில வந்திருந்தீங்க. அந்த பாடம்லாம் கத்துக்கிட்டதுக்கப்புறம் பாடம் கத்துக்கணுங்க. எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. நான் சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அந்த பாடம் கத்துக்கும்போது தான் உங்களுக்கு அழகான ஒரு வாழ்க்கை இருக்கு. இந்த சேனல்ல சொன்னேனா, அந்த சேனல்ல சொன்னேனான்னு தெரியல. 2 சேனலும் போய் பாருங்க. யுனிவர்சல் டிவைன் மெசேஜ் 369 அந்த சேனல்ல சொல்லியிருக்கேன். நெறையா விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெறையா பேருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெறைய பேருக்கு இந்த விஷயம் ஒண்ணு தேவைப்படுதுங்க. நிச்சயமா கடவுள் தான் உங்களுக்கு வந்து நியாயம் வாங்கி குடுக்குறாரு. ஏன்னா, அந்த கார்ட்ல வந்து அதே ஒரு இதுதான் வருது. ஏன்னா, அந்த எனர்ஜி ஃபுல்லா ரெசனேட் ஆகி இங்க திரும்பி வந்து பார்க்க வந்திருக்கீங்க. ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறது வந்து இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நியாயமே இல்லங்க என் வாழ்க்கையில. நடந்ததெல்லாம் அநீதி, பண்ணதெல்லாம் பச்சை துரோகம் அப்படிங்கிற மாரிலாம் நெறையா இருந்துச்சு அப்படின்னா, எல்லாமே வந்து தெளிவா நம்மளோட கடவுள் வந்து வீர வாள் விட்டு எல்லா பிரச்சனையும் வந்து அடிச்சு துவம்சம் பண்றாருங்க. ஏன்னா, பிரச்சனைகளுக்கு நடுவுல யார் வந்து உங்கள காப்பாத்துறது? யார் காப்பாத்துனா? உங்களுக்கு யாருங்க காப்பாத்துனா? இந்த பிரச்சனையிலேருந்து யார் காப்பாத்துனது? உங்களுக்கு உயிரோட யார் காப்பாத்துனது? கடவுள் தான். கடவுள் தான் இந்த அழகான அன்ப குடுத்துருக்காரு. இந்த பிரச்சனையிலேருந்து எதுக்கு காப்பாத்துறாருன்னா, நீங்க இனிமேல் நல்லா இருக்கணும். நீங்க இனிமேல் கவலைப்படக்கூடாது. கவலைப்பட்டதெல்லாம் போதும். என் குழந்தை இனிமேல் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வாழ்க்கைய குடுத்துருக்காரு. எந்த அநீதி நடக்குது? எங்கெங்க துரோகம் நடக்குது? நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்கு நிக்கிற? அவங்க நல்லா தானே இருக்காங்க. எனக்கு துரோகம் எப்படி இருக்க முடியும்? எல்லாருக்குமே இலசம் தானே. தப்பு பண்ணா தண்டனை கிடைக்கும். நீ எதுக்கு இங்க தண்டனை குடுக்குற? அந்த ஒரு கடவுள் போஸ்ட்டுக்கு நம்ம எதுக்குங்க போணும்? நம்மளே இன்னும் கத்துக்கல. ம். நம்ம எதுக்கு அந்த ஒரு போஸ்டிங்லாம் போணும்? அதனால கடவுள் கையில அந்த வாள் இருக்குங்க. அவர் கண்டிப்பா ஜட்ஜ்மெண்ட் வாங்கி தருவாருங்க. அதனால எத குறித்தும் நம்ம கவலைப்பட தேவையில்ல. நம்ம பாட்டுக்கு அழகா போயிட்டே இருக்கணுங்க. செல்ஃப் லவ் பண்ணிட்டு ஜாலியா இருக்கணுங்க. அவ்வளோதான். நிச்சயமா நல்ல ஒரு விஷயம் தான் இங்க தெளிவா தெரியுது. உங்களுக்கான ஒரு அன்பு கண்டிப்பா வருதுங்க. ஸ்பீட் எடுத்துருச்சு. எனக்கு அன்பு கிடைக்கல. எனக்கு யாருமே இல்ல. நான் வந்து லோன்லியா இருக்கேன் அப்படின்னீங்கன்னா, இல்லையே! உங்களுக்கு அன்பு கொடுக்க அழகான ஒரு அன்பு வருது. இங்கேயும் வந்துச்சு கன்ஃபர்மேஷனுக்கு. இங்கேயும் குயின் ஆஃப் கப்ஸ் கன்ஃபர்மேஷனுக்கு வந்துச்சு. எங்கப்பா போணுச்சு? குயின் ஆஃப் கப்ஸ், நைட் ஆஃப் கப்ஸு, கிங் ஆஃப் கப்ஸு. ஓ! அந்த கார்டில் வந்திருக்கா? இல்லையே. 2மே இங்கே பாருங்கள். குயின் ஆஃப் கப்ஸு, கிங் ஆஃப் கப்ஸு, நைட் ஆஃப் கப்ஸு. போதுமா? அன்பு உங்களுக்கு எப்படி வருது பாருங்கள். வேகமாக வருது. ஒரு பார்த்துட்டு இருக்கவங்க பெண்ணாக இருந்தால் ஒரு ஆண் அழகான ஒரு ஆண் வராங்க. ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பெண் அழகான ஒரு அன்பான ஒரு பெண் வராங்க. எல்லாமே வேகமாக வருது. அன்புக்கு பஞ்சமே இல்லை. அன்புக்காக ஏங்கி ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த உங்களுக்கு அன்பு வந்து ஒரு உண்மையான ஒரு அன்பு உங்களை சுற்றி அழகாக ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு உண்மையாக பாசம் கொடுக்கக்கூடிய உங்களை தேடக்கூடிய ஒரு பர்சன் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வராங்கங்க. கண்டிப்பாக இதுக்கு மேலே நான் இதை எடுக்க மாட்டேன். மணியாச்சு.
அடுத்தது வந்து முருகனோட மெசேஜுங்க. இது வந்து தைப்பூச வந்து தொடக்க நாள். இன்றைக்கி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. முருகனுக்கு கோயிலில் போய் நல்லா விளக்கு போட்டுட்டு இன்னிலேருந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஐ மீன் வந்து நேற்றே ஸ்டார்ட் பண்ணிடணும். பட் வந்து சில தவிர்க்க முடியாத விஷயங்கள்னால நான் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியல. அதனால் இன்னிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். செவ்வாய்க்கிழமையிலேருந்து என் கூட நீங்களும் வந்து விரதம் இருங்க. எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. காலையில் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் 108 முறை முருகனோட ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு மூல மந்திரத்தை சொல்லிவிட்டு 10 நிமிஷம் மெடிடேஷனுங்க. அந்த மெடிடேஷனுக்கு அப்புறம் விளக்கு தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு உண்டான ஒரு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு காலையில் வந்து முடிஞ்சவங்க பழம் உணவு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா சாப்பிடாமலே இருங்க. மதியானம் காய்கறிகளோட பழம்ங்க. இந்த ஒரு விரத நாட்கள் அந்த ஒரு 5 நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் சைவம் தான் சாப்பிட்ணும். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு முருகனுக்கு பூ போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு விரதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விநாயகரை கும்பிட்டுட்டு எனக்கு இந்த விரதத்தை கண்டிப்பாக நல்லபடியாக நீங்கள் முடிச்சு கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டு விநாயகரை வேண்டிக்கிட்டு முருகனை கும்பிட போங்க. ஏன்னா இந்த விஷயம் கரெக்டாக அழகாக அவர் கொண்டே ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணுவாருங்க, எந்த விதமான தடங்களும் இல்லாமல். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு இளநியாக குடிச்சிட்டு இருப்பாங்க. சில பேர் இந்த 5 நாளும் பழங்களாக குடிப்பாங்க. இது அவங்கவுங்களோட பாடி கண்டிஷன் பொறுத்துங்க. என்னால் முடியாது, நான் சுகர் மாத்திரை, அந்த ஒரு ப்ரெஷர் மாத்திரை, இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறவங்க இதில் வந்து நீங்கள் முருகனை வந்து காலையில் வந்து என்ன பண்ணுங்கள், கந்தகுரு கவசமும் சாயந்தரம் கந்தசஷ்டி கவசமும் 2யும் வந்து படிங்க. வீட்டில் தூப தீபம் போட்டு நல்லா சாமி கும்பிடுங்க. சாப்பாட்டு விஷயம் அவங்கவுங்க உடல் கண்டிஷன் பொறுத்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. உங்களால் இருக்க முடியும்னா வந்து ஒரு வேளை மட்டும் உணவு சாப்பிட்டுட்டு 2 வேளை பட்னியாக இருக்கலாம். இதில் வந்து பால், காஃபி இதெல்லாம் எதுவுமே குடிக்கக்கூடாதுங்க. மோர் வேணால் குடிச்சிக்கலாம், இளநீர் குடிச்சிக்கலாம், பழச்சாறுகள் குடிச்சிக்கலாம். மற்றபடி வந்து ஒரு ஹெவியான ஒரு நான்வெஜ்ஜோ இல்லை ஹெவியான ஒரு ஃபுட்டு 3 வேளை சாப்பிட்றது அது கூடாதுங்க. 2 வேளை கூட சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் வந்து ஒரு வேளை சாப்பிட்டா வந்து நல்லது, 2 வேளை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. 3 வேளையும் ஏதாவது கொட்டிகிட்டே இருக்கக்கூடாதுங்க. 3 வேளையும் விரதம் இருந்தால் இன்னும் நல்லது தாங்க. ஆனால் இருக்க முடிஞ்சவங்க இருங்க. தண்ணி, இளநீர் இது மாதிரி குடிச்சிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பட் ரொம்ப வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கடவுள் வந்து இந்த மாதிரி வந்து இருக்க சொல்லி கடவுள் அப்போ தான் நான் வருவேன் அப்படின்லாம் சொல்லலைங்க. இந்த ஒரு 5 நாளை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம உடலில் தேவையில்லாத கழிவுகள் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் ஃபஸ்ட்டு கிளென்ஸ் ஆகுங்க. அப்புறம் முருகனோட பாட்டுக்கள் படிக்கும்போது கேட்கும்போது நம்மளோட மைண்டு வந்து கிளியர் ஆகுங்க. அதுக்கப்புறம் கிளியரான மைண்டு கிளியரான உடம்புல கடவுள் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே வந்துடுவார். நமக்குள்ளே ஏற்கனவே இருக்கிறாரு. அந்த தன்மையை நம்மளால் உணரணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து உடம்பை வந்து ஒரு ஆலயம் மாதிரி கொண்டு வரதுக்கு தான் இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. இன்றைக்கி முருகனோட விரதம் முதல் நாள் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து நாளைக்கு ரீடிங் வருமா என்னென்னு தெரியல. ஒரு சின்ன ஒரு பிரயாணம் இருக்குது. அதனால் வந்து முருகனை கும்பிட்டுக்கோங்க. அதனால் நான் இதில் வந்து நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். நிச்சயமாக வந்து நிறைய பேர் வந்து சிவன் கோயிலை பார்க்கணுன்னு நினச்சிட்ருக்கீங்க போல இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தரிசனம் கிட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா 2-3 நாளாக அது வந்துகிட்டே இருக்குங்க. கையிலே தரிசனம் கிட்டும். சிவபக்தர்கள் நிறைய பேர் இருந்தீங்க அப்படின்னா ஓம் நமச்சிவாய டைப் பண்ணுங்கள், அபயம் கிட்டும். உங்களுக்கு வந்து இந்த ஒரு நீங்கள் இப்போ விரதம் இருக்கிறீங்கல்ல, இந்த விரதம் இருக்கிற இந்த ஒரு தைப்பூச விழாவில் வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு பயம் தேவையே இல்லைங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே அவர் முன்னாடி நின்று உங்கள் பிரச்சனைகளை அவர் பார்த்துக்குவார். அவ்வளோதான். இதில் வந்து நல்லா நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் கரண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் அவர் காலடியில் போட்டு உங்கள் வேலையை மட்டும் செல்ஃப் லவ் பண்ணுங்கள். செல்ஃப் லவ் முக்கியம். எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஃபுட்டு கரெக்டாக எடுங்க, கடவுளை பிடிச்சிக்கோங்க, கடவுளோட மந்திரம் சொல்லுங்கள். உங்களுக்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு 5 நாள் இந்த விரதத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வேலும் மயிலும் துணை. கண்டிப்பாக இந்த விரதம் நல்லா முடியறதுக்கும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கும் வேலும் மயிலும் துணை எப்பயுமே முருகன் இருப்பார். கண்டிப்பாக வேலும் மயிலும் துணைன்னு டைப் பண்ணுங்கள். இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வழிபிறக்கம் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு 5 நாள் நீங்கள் அழகாக அந்த தைப்பூச விழாவை நீங்கள் கடைப்பிடிச்சி வந்தீங்க. உங்களுக்கு நீங்களே உண்மையாக இருந்துங்க. இதை வந்து நான் வந்து உங்களை வந்து வேவு பார்க்க முடியாது. கடவுள் இருக்கார். உங்களுக்குள்ளே இருக்கிற கடவுள் தன்மை வேவு பார்க்கும். கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுங்கள், நம்பிக்கையோடு பண்ணுங்கள். உங்கள் கஷ்டகாலம்லாம் விலகி உங்களுக்கு நல்ல நல்ல பாதையெல்லாம் உங்களுக்கு ஓப்பன் அப் ஆகும். அதில் நீங்கள் ஷைன் பண்ணக்கூடிய ஒரு டைம் வந்துருச்சுங்க. அதனால் எப்பயும் நல்லதே நினைங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். தேங்க்யூ ஸோ மச்.